தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பெருங்களத்தூரில் சாலை விரிவாக்க பணி மற்றும் சுரங்கப்பாதை பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வண்டலூர் முதல் இரும்புலியூர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வது போக்குவரத்து போலீசாருக்கு சவாலாக அமைந்தது. ஒவ்வொரு நாளும் இதேபோன்று மாலை மற்றும் காலை நேரங்களில் அதிகப்படியான வாகனங்கள் இவ்வழியாக கடந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தொடர்கிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை மறுவாழ்வு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் நடத்திய பேரணியை விமர்சித்து செல்லூர் ராஜு பேசியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி நாட்டுக்காக ஒரு உயிர் தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட தியாகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிற செல்லூர் ராஜு இதுபோல் தொடர்ந்து பல தடவை பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த மாதிரி இராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை மறுபடியும் வன்மையாக கண்டிக்கிறோம். திருப்பத்தூரிலும் மாவட்ட முப்படை வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் செல்லூர் ராஜுவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் தரைப்பாலத்தில் வெள்ளம் ஏற்பட்டால் அதில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என வருவாய் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து ஒத்திகை நடத்தினர். தண்ணீரில் மூழ்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் நபரை தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டு அதன் பின்னர் அவருக்கு சிகிச்சை அளிப்பது போன்று தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே விவசாய தோட்டத்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கிவிட்டு முகமூடி கொள்ளையர்கள் நகை பணத்தை திருடிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹொசூர் அடுத்த தொட்டமெட்டரை கிராமத்தில் விவசாய நிலத்தை குத்தகை எடுத்து கோவிந்தம்மாள் என்பவர் வசித்து வருகிறார். அவருடன் வீட்டில் இருந்தவர்களை காரில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் தாக்கிவிட்டு 8.5 சவரன் தங்க நகை மற்றும் 3,60,000 ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இது குறித்த புகாரில் போலீசார் கோவிந்தம்மாளின் சக விவசாயிக்கு தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். நகை என் மேலே இருக்கிற நெய்யெல்லாம் எடுத்துட்டு கழுத்தில் கத்தியை வச்சுக்கின்னு காதலுக்கு இருந்த பூரா உள்ளே போயிட்டு காதலுக்கு நிறைய பூரா அவரு நாங்கள் அவுத்து கொடுத்துட்டோம். காலை பிடிச்சி கெஞ்சினோம், வேணாம் அவர் என்ன பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு நான் கெஞ்சினா பண்ணிட்டு தான் அவங்க விட்டுட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் அது வந்த மாதிரியே அவர் திருப்பணும் கார் எடுத்துன்னு போயிட்டாங்க. திருவள்ளூரில் 4வது ரயில் முனையம் அமைக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் 11 விரைவு ரயில்கள் தான் நின்று செல்வதாகவும் கோவை, சேலம், கேரளா, மும்பை செல்லும் ரயில்கள் நின்று செல்லாததால் சென்னை அல்லது அரக்கோணத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் திருவள்ளூரில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக ஒரகடம், சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு புதிய ரயில் பாதை அமைக்க பரிசீலிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீக்கிரத்தில் அதே விரைவில் டெர்மினல் பண்ணினா இங்கே இருக்கிற நகர்வாழ் மக்களுக்கும் சரி, திருவள்ளூர் சுற்றி இருக்க மக்களுக்கும் சரி, திருப்பந்தூருக்கும் சரி, பூந்தமல்லிக்கும் சரி, ஆவடி பகுதியில் இருக்கும் சரி, அரக்கோணம் பகுதியில் இருக்கும் சரி, ஊத்துக்கோட்டை பகுதியில் இருக்கும் சரி, எல்லாருக்கும் வசதிகளாக இருக்கும். எங்கே டெர்மினல் பண்ணலாம். சிவகாசியில் அமைக்கப்பட்டு வரும் ரயில்வே மேம்பாலத்தில் கட்டர்களை பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. சிவகாசியில் இருந்து திருவில்லிபுத்தூருக்கு செல்லும் சாலையில் சாட்சியார்புரத்தில் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. தற்போது இந்த பாலத்தில் கட்டர்களை பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. திருச்சியிலிருந்து தயாரித்து கொண்டு வரப்பட்ட தலா 40 டன் எடை கொண்ட இரும்பு தண்டவாளங்களை பிரம்மாண்டமான கிரேன்களின் உதவியோடு பாலத்தின் மேல் பகுதியில் வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. டிசம்பரில் மேம்பால பணி நிறைவடைய உள்ளது. பெரியார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் வைத்தியநாதனை துணைவேந்தர் ஜெகநாதன் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தராக உள்ள ஜெகநாதனின் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து புகார் எழுப்பி நடவடிக்கை எடுக்க காரணமாக இருந்தவர் உதவி பேராசிரியர் வைத்தியநாதன். இந்நிலையில் பழிவாங்கும் நோக்கில் காரணமே இல்லாமல் தன் மீது துணைவேந்தர் ஜெகநாதன் நடவடிக்கை எடுத்துள்ளதாக உதவி பேராசிரியர் வைத்தியநாதன் வேதனையுடன் தெரிவித்துள்ளார்.
தேனி மாவட்டத்தில் 5000 ரூபாய் கொடுத்தால் குறைந்த வட்டியில் 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 3 பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து புகார் அளித்தனர். இதுபோன்ற 140க்கும் மேற்பட்ட பெண்களிடம் பணம் பெற்று பல லட்சம் ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்க வந்துடும் தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தரவே இல்லை. ஃபோன் மூலயமா தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் தெரிஞ்சு அவங்க பணம் மோசடி பண்ணுறதாண்டு. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் எங்கே வேணால் போங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் அப்போ பார்த்துக்கிறேன் ஒரு தெனாவட்டமாக பேசினாங்க. திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. கொத்தூர், திருவாலங்காடு, நெமிலி, தாழவேடு, நல்லாடூர் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் 100 குடும்பங்களுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் பட்டா வழங்கினார். திருச்செந்தூர் தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் உள்ள கருவேல மரங்கள் அடர்த்தியாக இருப்பதால் அவற்றை அகற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில இடங்களில் வாகன ஓட்டிகள் வழி தெரியாமல் மாற்றுப்பாதையில் செல்லும் அளவிற்கு ஊர்களின் பெயர்களும் தெரியாத அளவிற்கு கருவேல மரங்கள் வளர்ந்து நிற்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். எனவே அவற்றை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் சிப்காட் வளாகத்தில் குடிகாடு கிராமத்தில் உள்ள லாயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் நிறுவனத்தின் கழிவுநீர் தொட்டி உடைந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் 35 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளவர்களை அமைச்சர் CV கணேசன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிப்பை ஏற்படுத்திய தொழிற்சாலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இது சம்பந்தமாக அவரோடு கலந்து பேசியிருக்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அது சம்பந்தமான டிஷ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு, இயக்குநருக்கு, இணை இயக்குநருக்கு எல்லாருக்கும் உத்தரவிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறேன். கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் அருகே நஞ்சக்காளிக்குறிச்சியில் குடிநீர் பைப்பு புதைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தை மூட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வழியாக ராமநாதபுரத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக நஞ்சக்காளிக்குறிச்சி பகுதியில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு தோண்டப்பட்ட பள்ளம் இதுவரை மூடப்படவில்லை. பணிகள் முடிந்து மூடப்படாததால் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் பள்ளத்தை விரைந்து மூட வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்குவரத்துக்கு எங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு தருமாறும் உங்களை கேட்குறேங்க. மழை பெஞ்சதுனால 8 பள்ளங்களாக இருக்கிறதுனால நம்ம சைக்கிளையோ ஒரு வண்டியில வந்து வடிக்கடி கீழே தான் ஆபத்தான சிரமங்கள் வரதாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் அரசு ஏதோ எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சு தருமாறும் உங்களை கேட்டுக்கொள்கிறேங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படக்கூடாது என்பதில் திமுக அரசு உறுதியாக இருப்பதாக தூத்துக்குடி MP கனிமொழி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த கனிமொழி MP சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் எடுத்திருக்கக்கூடிய எந்த கொள்கையிலும் எந்த முடிவிலும் உறுதியாகத்தான் இருக்கும். அதனால நானும் முதலமைச்சர் எப்படி உறுதியோடு இருக்கிறாரோ நானும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.